மக்களை காலையில எழுந்ததுமே வெளியே வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. நேத்து ராத்தி தூங்குறதுக்குமே நேரமாயிடுச்சு. அதனால காலையில எழுந்திருக்குமே லேட்டு. சரி விடு, இப்ப நேரம் வாலிபால் பயிற்சிக்கு போகலான்னு கிளம்புனேன். திடீர்னு ஒரு ஞாபகம், அடடா நேத்து 2 வாலி துணியை துவைக்கிறதுக்காக சோப் ஆயில் போட்டு ஊற வச்சேடான்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம குட்டி வாலியில வர காலுறைகள் வர சோப்பு போட்டு ஊற வச்சிருந்தேன். சரி முதல்ல இந்த வேலையை முடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு துணி துவைக்க ஆரம்பிச்சேன். சோப்பு போட்டு முடிச்சிட்டு விளையாட போகலான்னு பார்த்தா அடுத்த மாடி வர சுத்தம் பண்ணணுமே, அவ்வளவுதான். காலையிலே வாலிபால் பயிற்சிக்கு போறதுக்காக எழுந்தேன். வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிக்கிற ஆளா மாறிட்டேன். மாடிக்கு போய் முதல்ல நல்லா தண்ணி ஊத்தி தரையெல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சேன். தொட்டி பக்கத்துல இருந்த இடம் மாடி முழுக்கன்னு ஒவ்வொன்றும் நல்லா கழுவிட்டேன். அதுக்கப்புறம் தூசியெல்லாம் எடுக்க ஒரு சுத்தம் செய்யற கருவியை தாங்க கையில எடுத்தேன். வேற யாரு, ஆர்பிட் சேலஞ்சு. அதை வச்சு கத்தி சுத்தினமைக்கு சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல சுத்துல மாடி சூத்தலுமே கொஞ்சம் பட்டுடுச்சு. ஐயோ இது அம்மா கண்ணுல பட்டுச்சுன்னா இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சதுடா சாமின்னு உடனே வேகமா தண்ணியை ஊத்தி சூத்தையும் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியா இதெல்லாம் முடிச்சிட்டு கீழே சோப் போட்டு வச்ச 2 வாலி துணியை மேல நைஸா தூக்கிட்டு வந்துட்டேன். துணியை கம்பி கட்டி காய போட்டாங்க. எனக்கும் ஆசானங்க அடிக்கிற காத்துக்கு துணியை மட்டும் கம்பியில காய போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சட்டெல்லாம் காயறதுக்கு முன்னாடி ஒண்ணு கிளியும் இல்லாட்டி பக்கத்து ஊருக்கு போய் தான் நான் சட்டையை தூக்கிட்டு வரணும். அந்த அளவுக்கு காய்ச்சி அடிச்சிச்சு. அதனால காய்ச்ச பயன்படுத்தி ஒவ்வொரு துணியும் விரிச்சு நல்லா காய போட்டுட்டேன். எல்லா வேலையுமே முடிக்க மத்தியானம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வீட்டுல ரெஸ்ட் போட்டுட்டு அப்படியே பள்ளிக்கு கிளம்பிட்டேன். என்னடா இவன் இப்படி நின்றுட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. அது நம்ம தேசிய கீதம் பாடுற நேரம். எங்க ஸ்கூல்ல டெய்லி சாயந்தரம் 4 மணிக்கு இந்த மாதிரி தேசிய கீதம் போடுவாங்க. அதனால நம்ம தேசத்துக்கு மரியாதை கொடுத்துட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தேன். தேசிய கீதம் முடியுமே பள்ளிக்குள்ள போனேன். இன்னைக்கு வாலிபால் கிளாஸ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வழக்கமா வர பெரிய பசங்க யாருமே வரல. அதுக்கு பதிலாக 3ஆப்ல இருந்து ஆரம்பிச்சு 5ஆம் வகுப்புல இருக்க குட்டீஸ் தாங்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு வாலிபால் சொல்லி கொடுக்கறதா இல்ல இவங்க பண்றதெல்லாம் பார்த்து நானே ரசிக்கிறதா எனக்கே புரியல. ஓட சொன்னா ஒரு குட்டி அங்கனிக்கு ஓடுறா, இன்னொரு குட்டி அங்கனிக்கு ஓடுறா, இன்னொரு குட்டி என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறா. இவங்களை நம்மளால கண்டிப்பா கட்டுப்படுத்த முடியாது. இவங்க போக்கிலே போகட்டும்னு சொல்லிட்டு அவங்களோட நானும் சேர்ந்து ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி பயிற்சியும் கொடுத்து நல்லா சிரிச்சு மகிழ்ச்சி அந்த நேரத்தை அப்படியே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பள்ளி வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புனேன். வீட்டுக்கு வார வழியில நம்மளோட ரொம்ப பிடிச்ச பொருள் கண்ணுல பட்டுச்சு. வேற என்ன, பெரிச்சம்பளம் தான். எப்போதுமே நான் வாங்குற பெரிச்சம்பளம் ரொம்ப சின்னதா இருக்கும். ஒரே கடியில வாய்க்குல போட்டு சாப்பிடலாம். ஆனா இன்னைக்கு வாங்கின பழம் ஒரு பெரிச்சம்பளத்துக்கு 2-3 கடி அவ்வளவு தடியாக இருந்துச்சு. அதுவும் நல்ல இனிப்பா வேற இருந்துச்சா. எப்போதுமே கொஞ்சம் அம்மாவுக்கு மிச்சம் எடுத்துட்டு போவேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப இனிப்பா இருந்ததால நானே அதிகமா சாப்பிட்டுட்டேங்க. அவ்வளவுமே சாப்பிட்டுட்டேன். வீட்டுக்கு வந்து நின்னப்ப கையில வெறும் 2 தான் இருந்துச்சு. அதுலயுமே ஒன்ன கடிச்சு சாப்பிட்டுட்டு ஒன்ன மட்டும் எங்க அம்மா கையில கொண்டு கொடுத்தேன். அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அம்மாடா நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அப்படியே இன்னைக்கு நம்ம நாளுமே இனிப்பா முடிச்சாச்சு. நீங்களும் நம்ம கூடவே இருங்க. கடைசி வரைக்கும் நம்மளை விட்டு மட்டும் போயிடாதீங்க. நாளைக்கு இன்னொரு கதையில சந்திப்போம். நன்றி மக்களே.